ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் 1/2 கிலோ, 1/4 கிலோ 2 வாட்டி வந்து நம்ம வறுத்துட்டு இண்டோலியம் கடாய் இருக்கு பாருங்கள். சாதா கடாயில் போட்டால் அடி பிடிக்கும். இண்டோலியம் கடாயை தான் யூஸ் பண்ணணும். அதை போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு இருக்கணும். ஆனால் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. பெருசாக வச்சுருந்தா ரொம்ப தீயக்கூடாது. தீஞ்சால் அது ஸ்மெல்லு கருத்து போச்சுன்னா நல்லா இருக்காது. இது மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம நான் அது 1/2 கிலோனாலும் மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிருக்கேன். மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது வந்து என்ன சொல்லுங்கன்னா, கோதுமை அரைச்சதுக்கப்புறம் அரைங்க. ஏன்னா கோதுமை நம்ம சத்து தானே, அதை அரைச்சதுக்கப்புறம் அரைச்சா பரவாயில்ல, நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இதை அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் இது மாதிரி ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஏன்னா சின்ன சின்ன அதில் கட்டிகளாக இருக்கும், அந்த கட்டிலாம் நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சத்து மாவு காய்ச்சுவோம் இல்லையா, அதே மாதிரி அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு இதில் வந்து நம்ம நல்லா காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பால் வேணால் சேர்த்துக்கலாம். பால் வேண்டான்னு சொன்னிங்கன்னா நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, நாட்டு சக்கரை இல்லாட்டி பனங்கல்கண்டு, இது 2 தான் சேர்க்கணும். வெள்ளை சக்கரை சேர்க்க வேண்டாம், அதோட சத்து போயிடும். அதனால் இது 2 மட்டும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். பால் வேணால் பால் சேர்த்துக்கலாம், பால் வேண்டாம்னு அப்படியே குடிச்சிக்க வேண்டியது தான். இது வந்து ரொம்ப சத்து. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதுகு வலி இருக்குது, பின்னாடி பேக் பெயின் இருக்குது, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அது செஞ்சு கொடுத்தோம்னா இது ரொம்ப நல்லது. இது வந்து 1 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அப்படியே டைரெக்டாக போட்டு நம்ம களி மாதிரி கலரையும் சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.